ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல விஜய் வந்து யமுனாவுக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ராகினி வந்து வீடியோ காலில் நிவினோட யமுனாவோட கல்யாணத்தை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிறாங்க. பசுபதி வந்து நீ ஏதோ ஃபீல் பண்ணாதமா, அவன் ஒன்றுத்துக்கும் தெரியாதவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. காவேரி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் வந்து காவேரி மேலே கை போடுறாங்க. என்ன டார்லிங், இப்பயாச்சும் என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, உங்களை சந்தேகப்பட்டுட்டேன், சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுறாங்க அவங்க மேரேஜை. காவேரி வந்து யமுனா கிட்ட சொல்கிறாங்க, நிவின் அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்லிட்டு. யமுனாவும் நிவினும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகிறாங்க. ஜெயா வந்து தடுக்கிறாங்க. என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் பையன் மனசாட்சி நடந்து இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் அவங்க எல்லாருக்குமே மனசாட்சியே கிடையாது. அவனுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை வந்து இப்படி பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பசுபதி வந்து சந்தோஷப்படுறாரு. பார்த்தீங்களா, என் தங்கச்சி கரெக்டாக செக் வச்சுட்டால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி வந்து பசுபதி கிட்ட சொல்கிறாங்க, நீயும் உங்கள் தங்கச்சியும் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் உங்கள் தங்கச்சியோட பையன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நிவினை வந்து சொல்கிறாங்க. நிவின் கண்டிப்பாக யமுனா ஒரு நாள் ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் வந்து இவர்கிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க, இவர் சக்கரை பொங்கல் வாங்குறதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்காரு, நம்மளுக்கு 1008 வேலை இருக்கு, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறாங்க. நிவின் வந்து காரில் உட்காந்துட்டு இருக்காங்க. காவேரி வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நிவின் கிட்ட வந்து சாரி நிவின் சொல்லிட்டு கேட்குறாங்க. தேங்க்யூ.